வணக்கம், இது ஆங்குலர் 12ஓட கோர்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த சீரீஸில் 4வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னா என்னன்னு கற்றுக்க போகிறோம். இன்னொரு வழியில் நம்ம டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் HTMLக்கு தகவலை கொடுக்கணும்னா அதுக்கு ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு HTML எலிமெண்ட்டுக்குள்ளேயும் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நம்மளுடைய டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலோடைய கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை அசைன் பண்ணி HTML பேஜில் ஏதாவது ஒரு நிகழ்வுகளை நடத்தலாம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கான ஒரு செயல்முறை விளக்கத்தை நான் கொடுக்க போகிறேன். இந்த எடுத்துக்காட்டில் நம்ம ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு ஆப் காம்போனண்ட்டையே நான் பயன்படுத்திக்கிறேன். ஆப் காம்போனண்ட்டோட HTMLல நான் ஒரு பட்டனை உருவாக்கிக்க போகிறேன். இப்போது இந்த பட்டனுக்கு கிளாஸ் ஒன்று சேர்க்கலாம். அந்த கிளாஸ் வந்து பட்டன் ஸ்பேஸ் பட்டன் -success அப்படின்ற கிளாஸ். இந்த பட்டனோட டெக்ஸ்ட் வந்து கிளிக் மீ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட். இந்த கிளாஸ்கள் வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப்லேருந்து பயன்படுத்தக்கூடியது. இதுக்காக நம்ம angular.jsonல ஏற்கனவே இந்த பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். இதில் ஸ்டைல்ஸுன்ற ஃபீல்டுக்கு அரே வேல்யூவா. அதனால் இந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸ்களானது இந்த பட்டனுக்கு வேலை செய்யும். இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்டை ரன் பண்ணி ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கலரில் பட்டன் தெரியும், கிளிக் மீன்னு. இப்போ இந்த பட்டனில் சில வேலையை பண்ணுறதுக்கு நம்ம இந்த காம்போனண்ட்டோட டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இந்த கிளாஸ்க்குள்ளே இஸ் டிசேபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்கிக்கிறோம். அதாவது ஒரு வேரியபிள். அதுக்கு பூலியன் டைப்பை கொடுத்துக்கலாம். அதோட வேல்யூ ஃபால்ஸுன்னு தான் இருக்கும். இப்போ இந்த ஆப் காம்போனண்ட்டோட கிளாஸோட ப்ராப்பர்ட்டி தான் இந்த இஸ் டிசேபிள்டு. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பைண்ட் பண்ண போகிறோம் இந்த பட்டனுக்கு. அதனால் இந்த பட்டனில் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஒன்று கொடுத்துக்கிறேன். டிசேபிள்டுன்ற ஒரு வார்த்தையை கொடுக்குறேன். இந்த டிசேபிள்டுன்றது இந்த பட்டனோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ஏற்கனவே HTMLல வேலை செஞ்சுருந்தீங்கன்னா இந்த டிசேபிள்டுன்ற ப்ராப்பர்ட்டி கீழே கொடுக்கப்பட்டிருக்க இந்த எலிமெண்ட்ஸுக்கெலாம் இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்மளுடைய கிளாஸோட இஸ் டிசேபிள்டு அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை கொடுத்துக்கிறேன். இது இங்கே டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கு. இப்போது நம்ம ப்ரௌசரில் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பட்டனில் எதுவும் நடந்திருக்காது, எப்பவும் போல தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த கிளாஸுக்கு போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை ட்ரூன்னு மாற்றிட்டோன்னா நம்மளுக்கு அவுட்புட் ஆனது இந்த பட்டன் டிசேபிள்டில் இருக்கும். இப்போ இந்த வியூவில் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த பட்டனை. இந்த பட்டனுக்கு டிசேபிள்டுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கும். ஒவ்வொரு HTML எலிமெண்ட்டுக்குள்ளேயும் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த டிசேபிள்டுன்ற ப்ராப்பர்ட்டி. இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இந்த ஆப் காம்போனண்ட்டில் இந்த இஸ் டிசேபிள்டுன்ற ப்ராப்பர்ட்டியை அந்த டிசேபிள்டு ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவாக கொடுத்துருக்கோம். அடுத்த உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். 2 பிரேக் லைனுக்கு அப்புறம் நான் லேபிள்குள்ளே ஒரு இன்புட்டை பயன்படுத்த போகிறேன். இன்புட்டுன்ற இந்த எலிமெண்ட்டில் வேல்யூன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் இந்த இன்புட் எலிமெண்ட்டுக்கான வேல்யூவாக தெரியும் பாக்ஸில். அதுக்கு நம்ம இந்த டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலில் இந்த காம்போனன்ட் கிளாஸில் சர்ச் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்குறோம். அது ஒரு வேரியபிள். அதோட டைப் ஸ்ட்ரிங்கு. அதில் எதுவுமே இருக்க போகிறதில்ல. இப்போ இந்த இன்புட் எலிமெண்ட்டுக்கு வேல்யூன்ற ஒரு ஆட்ரிபியூட் நிச்சயமாக இருக்கும். அந்த ஆட்ரிபியூட்டுக்கு நான் ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பண்ணுறேன். அதனால் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே வேல்யூன்ற வார்த்தையை கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த இன்புட் எலிமெண்ட்டுக்கு வேல்யூங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்றதை நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேல்யூன்ற ஆட்ரிபியூட் மூலமாக தான் இந்த இன்புட்டுக்கு வேல்யூவானது கொடுக்கப்படும். அந்த வேல்யூவானது இன்புட் பாக்ஸ்குள்ளே தெரியும். இந்த ஆட்ரிபியூட்டுக்கு நான் ப்ராப்பர்ட்டி பைண்டிங்காக இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்க போகிறேன். இதனால் அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்க வேல்யூ அந்த ஆட்ரிபியூட்டுக்கு அசைன் ஆகிடும். நீங்கள் ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது முதல்ல. ஆனால் நீங்கள் போயிட்டு அந்த டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலில் அந்த கிளாஸ்க்குள்ளே இந்த சர்ச் வேல்யூக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுங்க. உதாரணத்துக்கு நான் இப்போது சம்திங்ன்ற ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை போய் பார்த்தேன்னா எனக்கு அந்த இன்புட் பாக்ஸ்க்குள்ளே சம்திங்ன்ற வார்த்தை தெரியும். ஏன்னா அதோட வேல்யூ ஆட்ரிபியூட் நம்மளுடைய கிளாஸோட ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் செய்யப்பட்டிருக்கு. இதில் ஒரு சில விதிகள் இருக்குது. எப்படியெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியானது நீங்கள் ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கில் பயன்படுத்தக்கூடாதுன்னா, நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூவை ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன்லேருந்து கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் தான் மிஞ்சும். நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நேரடியாக கொடுக்கணும். எந்த ஒரு கர்லி பிரேசஸ்குள்ளேயும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனை பண்ணலை, ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கை பண்ணுறீங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை காட்டணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனை பயன்படுத்துவீங்க. ஆனால் அதை பயன்படுத்தாமலே ப்ராப்பர்ட்டி பைண்டிங் மூலமாக எப்படி டெக்ஸ்ட்டை கொண்டு வரதுன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த உதாரணத்தில் நம்ம இந்த HTMLக்குள்ளே p டேக்கில் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வர வைக்கிறதுக்கு ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனை பயன்படுத்துவோம். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு வேல்யூவை காமிக்கிறதுக்கு சிங்கிள் கோட்டில் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுக்கலாம். அல்லது உங்கள் காம்போனன்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு வேரியபிள் நேமையும் பயன்படுத்தலாம். அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியானது உங்களுக்கு இங்கே டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கணும் இந்த கிளாஸ்க்குள்ளே. ஆனால் நீங்கள் p டேக்கில் ஒரு டெக்ஸ்ட்டை காமிக்கிறதுக்கு நிச்சயமாக ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனை பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பண்ணலாம். இப்போ இந்த p டேக்குள்ளே இன்னர் டெக்ஸ்ட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி நிச்சயமாக இருக்கும். இந்த இன்னர் டெக்ஸ்ட் தான் ஒரு எலிமெண்ட்டோட டெக்ஸ்ட்டை காட்டுறதுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூவை நான் நேம் ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே லொகேஷன்ற பேர் வந்திருக்கும். ஆனால் ப்ராப்பர்ட்டி பைண்டிங் மூலமாக வந்திருக்கும். இதனால் நீங்கள் ஒரு காம்போனன்ட் கிளாஸோட வேல்யூவை ப்ராப்பர்ட்டி பைண்டிங் மூலமாக கூட HTMLக்கு தெரிவிக்கலாம்.